சத்தியவசன காலை தியான வேளையின் ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நேயர்களாகிய உங்கள் யாவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் உரித்தாவதாக. இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட ஜெபத்திற்கு பதிலளிக்கும் தேவன் என்கிற விடயத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். இதற்கு ஆதாரமாக 107ஆம் சங்கீதத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நேரம் கிடைக்கும் பொழுது உங்களிடத்திலே பரிசுத்த வேதாகமம் இருக்குமேயானால் வேதாகம புத்தகத்தின் நடுப்பகுதியில் இருக்கின்ற சங்கீத புத்தகங்களை எடுத்து அதில் 107ஆம் சங்கீதத்தை வாசியுங்கள். இது கொஞ்சம் நீண்ட ஒரு 42 வசனங்கள் அடங்கிய ஒரு சங்கீதம். ஆனாலும் இந்த சங்கீதத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமான ஒரு உற்சாகத்தை அளிக்கிற, ஒரு நம்பிக்கையை அளிக்கிற ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீதமானது சரித்திர ரீதியாக இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது யூதா கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் பாபிலோன் தேசத்துக்கு சிறை கைதிகளாய் போய் நேபுகாத்நேச்சாருடைய காலத்திலே, பின்பு அவர்கள் விடுதலை பெற்று 70 வருஷங்களுக்கு பின்பதாக செருபாபேல் என்கிற தலைவனுடைய தலைமையிலே அவர்கள் மீண்டு ஒரு கூட்டத்தினர் மீண்டு வருகிறார்கள். வந்தவர்களுடைய நோக்கம் தேவாலயத்தை மீள கட்ட வேண்டும். ஏனென்றால் சாலமோன் கட்டிய அந்த முதலாவது தேவாலயத்தை நேபுகாத்நேச்சார் ராஜா அழித்தான். ஆகவே ஜனங்களுடைய ஏக்கம், ஜனங்களுடைய வாஞ்சை, அவர்களுடைய தாகம், நாங்கள் திரும்ப போய் இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று. ஆகவே இந்த ஆலயத்தை அவர்கள் கட்ட ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்பித்ததற்கு பின்பதாக ஏறக்குறைய 12 வருஷங்கள் ஒரு மந்த நிலைமை காணப்பட்டது. மக்கள் அங்கே தங்களுடைய அந்த செயல்பாட்டை நிறுத்தினவர்களாக, வேறு வேறு காரியங்களுக்கு அவர்கள் அவதானத்தை செலுத்தினவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். சில சரித்திரவியலாளர்கள் அது 17 வருஷம் என்று சொல்கிறார்கள். ஆகவே இந்த ஒரு நீண்ட கால இடைவெளி ஏற்பட்ட இந்த சந்தர்ப்பத்திலே தான் ஆகாய், சகரியா, மல்கியா தீர்க்கதரிசிகள் எழும்பி இவர்களை உற்சாகப்படுத்தினார்கள். அந்த காலகட்டத்திலே இந்த ஜனங்களை உற்சாகப்படுத்தும்படி, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டும்படியாக எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த 107ஆம் சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சங்கீதத்திலே நாங்கள் என்ன வாசிக்கிறோம்? திரும்ப 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 இந்த சங்கீதக்காரன் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை அவர் சொல்லுகிறார். விசேஷமாய் 4 இடங்களிலே ஒரே வசனத்தை அவர் திரும்ப ஞாபகப்படுத்துகிறார். பாருங்கள், 6ஆம் வசனத்திலே, 13ஆம் வசனத்திலே, 19ஆம் வசனத்திலே, 28ஆம் வசனத்திலே அவர் இப்படி சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுக்களிலே இருந்து அவர்களை அவர் விடுவித்தார். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டில் இருந்து அவர்களை விடுவித்தார். இதான் 4 தடவைகள் திரும்ப திரும்ப அவர் சொல்லுகிற காரியம். அப்ப இந்த 4 அருமையான சம்பவங்களை அவர் எடுத்து, அந்த சம்பவங்களை அவர் ஞாபகப்படுத்தி அவர் சொன்னார், உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே எகிப்து என்கிற தேசத்திலே ஏறக்குறைய 400 வருஷம் நீங்கள் அடிமைகளாக இருந்தீர்கள். அந்த இடத்திலே இருந்து நீங்கள் இன்றைக்கு கடந்து வந்த பொழுது ஆண்டவர் உங்களுக்கெல்லாம் என்ன செய்தார் என்பதை ஒரு முறை மீட்டல் செய்து பாருங்கள் என்று சொல்கிறார். முதல் 3 வசனத்திலே அவர் துதிக்கின்றார், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றார். பின்பு நாங்கள் பார்க்கின்றோம் 4ஆம் வசனத்திலே இருந்து 9ஆம் வசனம் வரைக்குமான இந்த சங்கீத பகுதியிலே அவர் ஒரு வனாந்தரமான சூழலின் அனுபவத்தை குறித்து பேசுகிறார். வனாந்தரமான ஒரு சூழல், எந்த பக்கம் பார்த்தாலும் மணல் சமுத்திரமா இருக்கிறது. எங்கு ஒரு விடிவு இருக்கிறது, எங்கு நன்மை இருக்கிறது, எங்கே போகிறோம் என்று தெரியாத அளவுக்கு திக்கு தெரியாத காட்டில் விடப்பட்டது போல என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிறார்கள். அங்கே இருந்த அந்த சூழலில் அந்த ஜனங்கள் திகைத்து போய், எங்களுக்கு என்ன ஆக போகிறதோ, நாங்கள் எதை சாப்பிடுவோம், எதை குடிப்போம் என்ற ஏக்கத்தோடு கூட அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 6ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இந்த பகுதியிலே கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள், அவர்களுடைய இக்கட்டிலே இருந்து அவர்களை விடுவித்தார். எப்படி விடுவித்தார்? வானத்திலே இருந்து மன்னாவை
கொடுத்தார். வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தது மாத்திரமல்ல, கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி அவருடைய பசியை போக்கினார், தாகத்தை தீர்த்தார் என்று சொல்லி அவர் ஞாபகப்படுத்துகிறார். வனாந்தர அனுபவத்துக்கூடாய் நீங்கள் கடந்து போகும் பொழுது நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டீர்கள், அவர் உங்களை விடுவித்தார் அல்லவா? இன்றைக்கும் அதே தேவன் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க, உங்களுடைய தேவைகளை சந்திக்க, உங்களுடைய தேவை எப்பேற்பட்டதா இருந்தாலும், உங்களுடைய கடன் தொல்லை எப்பேற்பட்டதா இருந்தாலும், உங்களுடைய சிக்கல் எதுவா இருந்தாலும், நான் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நான் என்னத்தை சாப்பிடுவேன், பிள்ளைகளுக்கு எதை கொடுப்பேன், என்னுடைய வீட்டில் எதுவுமே இல்லையே, கையிலே பணம் இல்லை என்று அங்கலாய்க்கிறாயா? இந்த காலை வேளையிலே அன்று ஆபத்திலே அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர்களை விடுவித்தார்கள் என்று சொன்ன தெய்வம் இன்றைக்கு உன் பக்கத்தில் இருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரியே, சகோதரனே, இன்றைக்கு அவரை நோக்கி பார், அவரை நோக்கி கூப்பிடு, உன்னை அவர் நிச்சயமாய் விடுதலை ஆக்குவார். இரண்டாவதாக 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தை குறித்து பேசுகிறார். அவர்கள் 70 வருஷங்களாய் சிறையிலே இருந்தார்கள். அவர்கள் அங்கே அந்நிய தேசத்திலே கொண்டு போய் கைதிகளாய் இருந்தார்கள். தங்களுடைய சொந்த தேசம் அவர்களுக்கு பறிக்கப்பட்டது, அவர்களுடைய வீடு வாசல்கள் அழிக்கப்பட்டது, அவர்களுடைய உடைமைகளை அவர்கள் இழந்தார்கள். இப்பொழுது சுதந்திரமற்றவர்களாய் இன்னும் ஒரு தேசத்திலே குடியேறி அவர்கள் இருந்தார்கள். அந்த வேளையிலே அங்கே நாங்கள் பார்க்கிறோம் 13ஆம் வசனத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்களுடைய சிறையிருப்பில் இருந்து அவர்களை அவர் விடுவித்தார். சில நேரங்களில் இன்றைக்கு நீங்கள் அந்த சிறை கைதிகளாய் நீங்கள் சர்வப்பிரகாரமாக நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பலவிதமான தீய பழக்க வழக்கங்கள் உங்களை இன்றைக்கு அடிமைத்தனத்துக்குள்ளே அங்கே அகப்படுத்தி இருக்கலாம். போதை வஸ்துக்கு அடிமையான உன்னுடைய பிள்ளை, அல்லது போதை வஸ்துக்கு அடிமையான நீ, குடிபோதைக்கு அடிமையான கணவனாக அங்கே இன்னும் பல தீமையான காரியங்களினால் நீ அடிமைத்தனத்துக்கு உட்பட்டிருக்கலாம். நீ சில வேளைகளிலே உன்னுடைய மன பிரச்சனைகளினாலே நீயே உன்னை சிறை வைத்துக் கொண்ட ஒரு நிலைமை, குற்ற உணர்வினாலே, இப்படி விரக்தியினாலே, இப்படி பல காரியங்களுக்குள்ளே நீ சிறைப்பட்ட ஒருத்தனாய் ஒருத்தியாய் இருக்கக்கூடும். அன்றைக்கு அவர்கள் அந்த நிலைமையில் இருந்து அவர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்களை அவர் விடுவித்தார். சிறையிருப்பில் இருந்து அவர்களுக்கு விடுதலையை கொண்டு வந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கு உன்னையும் விடுவிக்க, உன்னுடைய கட்டிலே இருந்து உன்னை விடுதலையாக்க, உன்னுடைய தீய பழக்க வழக்கங்களில் இருந்து உன்னை விடுதலையாக்க, நீ இருக்கிற அந்த இக்கட்டான சூழ்நிலை இருந்து உன்னை விடுவித்து கொண்டு வர, நீ இன்றைக்கு பலவந்தமாய் மற்றவர்களால் நிர்பந்திக்கப்பட்டு சில பிழையான காரியங்களை செய்ய தூண்டப்பட்ட, இதில் இருந்து எனக்கு விமோசனம் உண்டா? நிச்சயமாய் உண்டு. ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உன்னை நிச்சயமாய் விடுதலையாக்குவார். சிறையிருப்பை திருப்புகிற தேவன் அவர். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனத்திலே, வியாதி படுக்கையிலே இருக்கிற ஒருவர், வியாதி படுக்கையிலே எனக்கு விடுதலை உண்டா, எனக்கு விமோசனம் உண்டா, எனக்கு சுகம் கிடைக்குமா என்று அங்கலாய்த்த பொழுது ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். அவருடைய ஜெபங்களை கேட்டார். 19ஆம் வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம், அவர்கள் திரும்பவும் சொல்லுகிறார் சங்கீதக்காரன், அவர்கள் தங்களுடைய வியாதி படுக்கையிலே இருந்து அவரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்களை அவர் விடுவித்தார். ஆகவே இன்றைக்கு வியாதி படுக்கையில் நீயும் இருந்து குமுறுகிறாயா? எனக்கு யார் உதவி செய்வார்கள்? மருந்துகள் வேலை செய்யவில்லை, பண தேவை அதிகமாக இருக்கிறது, எனக்கு இன்றைக்கு சுகம் கிடைக்குமா? ஆண்டவர் என்னை சுகப்படுத்துவாரா என்று ஏக்கத்தோடு கேட்கிறாயா? அன்று ஆண்டவர் பலரை விடுவித்த தெய்வம். இன்றைக்கு நீ கூப்பிடும் பொழுது உன்னுடைய வியாதி படுக்கையிலிருந்து உனக்கு சுகம் தர, உன்னை விடுதலையாக்க, உன்னை அந்த படுக்கையிலிருந்து தூக்கி நிமிர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்பாயாக. கடைசியாக சங்கீதக்காரன் 23ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் ஒரு கொந்தளிக்கின்ற கடலை குறித்து பேசுகிறார். கொந்தளிக்கிற கடலிலே போகிற படகை குறித்து பேசுகிறார். அந்த படகானது மேலே உயரத்துக்கு மலை போன்ற அந்த அலை எழும்பி மேலே போகிறது. அது கீழே தாழ போகும் பொழுது அது மற்றவர்களுக்கு தெரியாமல் மறைந்து போகிறது. அது அவ்வளவு தூரம் அங்கே ஒரு இருள் சூழ்ந்த, ஒரு கொந்தளிப்பு நிறைந்த ஒரு சூழலே இருந்த அந்த படகிலே போனவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்களுடைய ஜெபங்களை கேட்டு அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. புயலிலே அகப்பட்ட சீஷர்களுடைய படகை அவர் அமைதிப்படுத்தினார், காற்றை அடக்கினார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கின்றதான புயல் போன்ற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து உன்னை விடுதலையாக்கி, உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை விடுதலையாக்க
அவர் போதுமானவராயிருக்கிறார். கடைசியாக அவர் மிகுதியான வசனங்களிலே அவர் சொல்லுகிறார், பலதரப்பட்ட சூழ்நிலையில் நீ இருந்தாலும், நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உன் ஜெபத்தை கேட்க அவர் போதுமானவராயிருக்கிறார். பாருங்கள், 4 விதமான சூழலை குறித்து அவர் சுட்டி காட்டி சொல்லுகிறார் அந்த ஜனங்களுக்கு. உங்களுடைய நிலைமை எதுவாயிருந்தாலும் நீங்கள் அந்த தேவனை நம்பி நீங்கள் கூப்பிடும் பொழுது, அந்த இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்கள் ஜெபத்தை அவர் கேட்கிறார், உங்கள் கண்ணீரை துடைக்கிறார், அவர் இறங்கி வந்து உங்களுக்கு ஒத்தாசை புரிகிறார், உங்களை உங்கள் சூழ்நிலையில் இருந்து அவர் விடுதலை ஆக்குகிறார். அதான் எங்களுக்கு இருக்கிற நற்செய்தி. அவரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி ஜெபியுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர்களுடைய இக்கட்டிலே அவர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் அவர்களை விடுவித்தார். இன்றைக்கும் அதே செய்தி உன்னுடைய செய்தியாக இருக்கிறது. நீ இருக்கிற சூழல் எதுவாயிருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடு, உனக்கு நிச்சயம் விடுதலை.